நம்ம கிரீன் டே செலிப்ரேட் பண்ண போறோம். கிரீன் டே அப்படின்னா என்னன்னா அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்ட், நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் என்னன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ற காத்து, மழை, இது எல்லாமே என்விரான்மெண்டோட சேர்ந்ததுதான். விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்கின்றோம். விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைப்போம் என்பது விவசாயம் குறித்த ஒரு பொன்மொழியம். விஞ்ஞானம் வளர வளர விவசாயம் மறைந்து விட்டது. மாடுகள் வைத்து ஏரோட்டிய காலம் போய் மானியம் வாங்கும் காலமோ வந்து விட்டது. ஆனால் விவசாயியின் மனமோ மலரவில்லை. குடும்பத்தோடு பாடுபட்டாலும் உழவன் குடிசை விட்டு மீளவில்லை. நமக்கு உணவளிக்கும் உத்தம மனிதனின் உள்ளம் மட்டும் மலரவில்லை. Do you like a color green? G-R-E-E-N. Do you like a color green? G-R-E-E-N. Can you spot the color green? G-R-E-E-N. Can you spot the color green? G-R-E-E-N. Frogs are green, broccoli is green, grass are green. Do you like the color green? G-R-E-E-N. Can you spot the color green? G-R-E-E-N. கூடி வாழ்வோம். காட்டுல வாழ்ற ஒரு குட்டி குருவியின் கதை இது. ஒரு ஊர்ல ஒரு குட்டி குருவி வாழ்ந்து வந்ததாம். அது ஒரு மழைக்காலம். தங்குவதற்கு இடம் இல்லாம தவிச்ச அந்த குருவி நம்ம ட்ரீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உதவி கேட்கலாமே அப்படின்னு முடிவு செஞ்சுச்சான். முதல்ல நெல்லி மரத்திடம் உதவி கேட்டுச்சான். நெல்லிமரமே மழைக்காலம் வருது, எனக்கு தங்குவதற்கு இடம் இல்ல, உன் மரத்துல கொஞ்சம் இடம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த நெல்லி மரம், இல்ல என்னால இடம்லாம் தர முடியாது, நீ நெல்லி மரத்துல இருக்கிற நெல்லிக்காயெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டு விடுவ, அதனால நான் உனக்கெல்லாம் இடம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சான். உடனே குருவி சோகமா வேறு மரத்திடம் போனுச்சான். முருங்கை மரம் இருந்துச்சா அங்க. முருங்கை மரத்துக்கிட்ட போய், முருங்கை மரமே மழைக்காலம் வருது, எனக்கு தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் தரியா அப்படின்னு அந்த குட்டி குருவி கேட்டுச்சான். முருங்கை மரம் என்ன சொன்னுச்சுன்னா, இல்ல என்னோட இலையெல்லாம் சின்னதா இருக்கு, நீ மரத்துல கூடு கட்டுனா அடிக்கிற காத்துல நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு சொன்னிச்சான். மறுபடியும் அந்த குருவி சோகமா போய் அடுத்ததா வாழை மரத்துக்கிட்ட போய் கேட்கலான்னு முடிவு பண்ணிச்சான். வாழை மரத்துக்கிட்ட போச்சான். வாழை மரத்துக்கிட்ட போய், வாழை மரமே எனக்கு கூடு கட்டுறதுக்கு உன் மரத்துல கொஞ்சம் இடம் கொடுக்குறியான்னு கேட்டுச்சான். அதுக்கு வாழை மரமும், நானே காத்து மழை வந்தா கீழே விழுந்துருவேன், இதுல உனக்கு வேற எப்படி இடம் தர்றது அப்படின்னு கேட்டுச்சான். சரி, நம்ம கடைசியா நம்ம அண்ணன் ஆலமரத்துக்கிட்ட போய் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு குருவி முடிவு பண்ணுச்சான். அண்ணன் மழைக்காலம் வருது, எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்ல, என் நண்பர்கள் இடம் கேட்டேன், ஆனா அவங்க யாருமே எனக்கு இடம் தரல, நீங்க எனக்கு கொஞ்சம் இடம் தரீங்களான்னு அப்படின்னு ஆலமரத்துக்கிட்ட கேட்டுச்சான். ஆலமரம் உடனே, கண்டிப்பா தரேன், நீ இங்கேயே என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ திடீர்னு ஒரே காத்து, ஒரே இடி, மழை எல்லாம் மரம் எல்லாம் காத்துல ஆட ஆரம்பிச்சுதான். குருவி எட்டி பார்த்துச்சான். அப்ப எல்லா மரமும் காத்துல சாஞ்சிடுச்சான். ஆனா ஆலமரம் மட்டும் கீழே விழாம தலை நிமிர்ந்து நின்னுச்சான். கதையின் நோக்கம், அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு காட்டுவோம், ஆலமரம் போல் உயர்ந்து நிற்போம். குரல், உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. இக்கதையின் கருத்து, நம்ம ஆலமரம் எப்படி மத்த குருவிக்கு கொஞ்சம் இறக்க குணம் காட்டுச்சோ அதே மாதிரி நம்மளும் மத்த உயிர்கள் இடத்துல இரக்கமா இருக்கணும். அப்பதான் பூமியும் நம்ம கிட்ட இரக்கம் காட்டும். அவாய்ட், தேவையில்லாத குப்பைய போடாம இருக்கணும், தண்ணிய சேமிக்கணும், பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணணும், மரத்தை நடணும். கோ கிரீனரி. தேங்க்யூ.